Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தேர்தலில் கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைத்துள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். தற்பொழுது உயர்நீதிமன்றம் தரப்புல என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் தொகுதியில் வாக்காளர்களை கொட்டகையில் அடைத்து வைப்பதை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியை சேர்ந்த KPM ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தொகுதியில் MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமகன் ஈவேரா மரணத்தை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தேர்தலில் போட்டியிட்ட ஆளும் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெறச் செய்யும் மற்ற வேட்பாளர்கள் வாக்காளர்கள் அணுவதை தடுக்கவும் ஒவ்வொரு வார்டிலும் கொட்டகைகள் அமைத்து அதில் வாக்காளர்கள் தங்க வைக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். கொட்டகைகளில் தங்க வைக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டதாகவும் வாக்குக்கு பணம் வழங்கப்பட்டதாகவும் அதனாலேயே தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்பொழுது நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் கொட்டகை பாணி பின்பற்றக்கூடும் என அச்சம் தெரிவித்துள்ள மனுதாரர் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்ததாக கூறியிருக்கிறார். தனது விண்ணப்பத்தில் தொகுதிக்கு வரும் வெளியாட்களுக்கும் வெளியூர் செல்லும் தொகுதி வாக்காளர்களுக்கும் பாஸ் நடைமுறை அமல்படுத்த வேண்டும் எனவும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து புகார் அளிக்க ஆன்லைன் வசதியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்ததாக மனுவில் தெரிவித்திருக்கிறார். ஜனவரி 8ஆம் தேதி அளித்த தனது விண்ணப்பத்துக்கு பதிலளிக்கவில்லை என்பதால் அதனை பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரித்துள்ளார். நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், சி குமரப்பன் அமர்வு மக்கள் கொட்டைக்கு செல்ல வேண்டும், யார்தான் சலுகைகளை வழங்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த மனு குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.